ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 hours முன்னாடி என்கிட்ட ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் பேசச்சா, சார் நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் 6 lakh நியர்பை நான் வச்சுருக்கேன், 6 லட்ச ரூபா வச்சுருக்கிறாராம். அதை வச்சு அவர் ட்ரேட் பண்ணால் நான் வீக்லி ஒரு 5 to 10,000 அவர் மேக் பண்ணுறேன், இங்கே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தார். நல்ல விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் 1 year 2 year லாஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிற காட்டிலும் டேரெக்டாக ஆப்ஷன் செல்லிங் வர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் ஆப்ஷன் பையிங்க்கு நிறைய ப்ராக்டிஸ், பேப்பர் ட்ரேடிங்க்கு நிறைய அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரும்போது சின்ன ப்ராஃபிட், ஏன்னா இனிஷியலாக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் கன்சிஸ்டன்சி இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று தான், ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹெட்ஜிங் தான். சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கால் என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணுங்க. சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது, நீங்கள் நினச்சது நடக்கலை, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா கால் கீழே இறங்கும், புட்டு திரும்ப மேலே போகும். ஆனால் நீங்கள் புட்டை செல் பண்ணி வச்சுருக்கீங்க, மேலே போக போக என்ன வரும், லாஸ் வரும். ஏன்னா செல் பண்ணால் கீழே இறங்க தான் என்ன வரும், ப்ராஃபிட் வரும். இப்போ லாஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும், காலையும் செல் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா இது ரெண்டும், இது கீழே இறங்கினாலும் இது மேலே போனாலும் நமக்கு லாஸ் இருக்காது. சரிங்களா? இதை மறுநாள் எடுத்துகிட்டு போய்ட்டு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்க. அதுவும் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான விஷயமே இதுதான். சரிங்களா? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ் இதை பேஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். வர்ற இடத்துல ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்திற்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனுடைய ப்ராப்பரான ட்ரெண்ட், கரெக்டான மூவ், ஒரு பிக் லெவல் மூவ் நல்லாவே இருக்குது. அதனால் வரக்கூடிய நாட்களில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 49,100க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 49,300 வரைக்கும் சாலிடாக போயிடும். சரிங்களா? ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 49,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய வாரத்திலே இருக்குது. சரிங்களா? சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. வெயிட்டேஜும் ரொம்ப முக்கியமான பார்ட். சரிங்களா? அப்போது இந்த நிஃப்டி பேங்க் இது மேலே ஏறுது அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வெயிட்டேஜ் தெரியணும். ஏன்னா ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு இண்டெக்ஸ் மேலே ஏறுது அப்படின்னா இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதில் நிஃப்டி, அதாவது HDFC பேங்க் இருக்கா, நிஃப்டிக்கு ரொம்ப, அதாவது பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, அதாவது 30%. ICICI பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தாலே 50% என்னாச்சு டிசைட் பண்ணிடும், மார்க்கெட் மேலே போகணுமா கீழே இறங்கணுமா. அப்போ நான் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் என்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் வரக்கூடிய வாரத்துக்கு இன்ட்ராடே பண்ணுறது நல்லது. சரிங்களா? நான் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறேன், மறுநாள் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதை நான் டிசைட் பண்ண போகிறேன், ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நான் டிசைட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடியது இதனுடைய ட்ரெண்ட். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி HDFC போகுது. ICICI பொறுத்த மட்டும் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. SBIனை பொறுத்த மட்டும் அதுவும் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிட்டு, ஆக்சிஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிட்டு. சரிங்களா? அப்புறம் கோட்டக்கு ஒரு சரிவு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் திரும்ப ரெட்ரீவ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் எந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. இதில் மட்டும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில். ஸோ ஆக மொத்தம் எந்த ஸ்டாக்குமே இப்போ இருக்க வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் நம்ம குறையே சொல்ல முடியாது. ஸோ வெயிட்டேஜ் நல்லா இருக்குது, ட்ரெண்டு நல்லா இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போதெல்லாம் ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது எப்போதுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய வாரத்திற்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் வீக்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி அந்த வீக்கோட லோவை பிரேக் பண்ணும்போது ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.